அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், மிளகு, சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். தாளிப்பு நல்லா பொரிஞ்சதும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 3 வரமிளகாய் சின்னதாக எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது கூடயே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும், பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுள்ள அவரைக்காவை நல்லா அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி கழுவி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அவரைக்காய் இது கூட சேர்த்துடலாம். இப்போ அவரைக்காய் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணும். மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி அவரைக்காயை நல்லா வதக்கி விட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வச்சிடலாம். இந்த எண்ணெயிலேயே அவரைக்காய் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்க்கக்கூடாது. எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ ஊற்றுற அளவு தண்ணியில் கொஞ்சம் வதங்கினா போதும். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். தண்ணி ரொம்ப சுண்டிடக்கூடாது, ஏன்னா அந்த ஜூசினஸ்லாம் போயிடும். கொஞ்சமாக தண்ணி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்ததும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தேங்காய் போட்டோம்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் அந்த தேங்காய் இழுத்துரும். இப்போ சாப்பிடும் போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ரொம்ப ட்ரையாக பண்ணிட்டோம்னா தேங்காய் போட்ட பிறகு இன்னும் ட்ரை ஆயிரும். இப்போ சாப்பிடும் போது கொஞ்சம் வர வரன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் போட்டு நல்லா கிளறினதும் அந்த ஈரத்தன்மையோடையே இருக்குது. இப்போ இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கிளறக்கூடாது, கொஞ்சம் நேரம் தான் அடுப்பில் வச்சுருக்கணும். ரொம்ப சிம்பிளாக அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட செய்யலாம். அதிக மசாலா சேர்க்காமல் குறைவான மசாலா சேர்த்து குறைவான நேரத்தில் ஒரு அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.